வாழ்க வளமுடன். சிவாய நமவும். அடியேன் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயப்பிரகாசம் பேசுகிறேன். 12 ராசிகளில் 9 கிரகங்கள் இருக்கிறது. இந்த 9 கிரகங்கள் தான் நம்மை இயக்குகின்றன. மனித வாழ்வை தீர்மானிப்பதே இந்த நவகிரகங்கள் தான். இந்த நவகிரகங்களில் முழுமையான ஒரு சுபகிரகம் அப்படின்னு சொல்லணும்னா குரு பகவான் தான். இப்போ இந்த குரு பெயர்ச்சி நடக்க இருக்கிறது. இந்த குரு பெயர்ச்சியில் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் கடக ராசிக்கு போகிறார். அங்கிருந்து அதிசாரமாக சிம்ம ராசிக்கு போகிறார். திரும்பவும் வக்ரகதியில் கடகராசியில் வந்து உட்கார்றார். இந்த கடகராசி என்பது சந்திரனுடைய ஆட்சி வீடு. அந்த கடகராசியில் தான் குரு பகவான் உச்சமடைகிறார். கடகராசிக்கு குரு வரும் பொழுது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கின்ற குறிஞ்சி பூ பூக்கும். அப்போ தன்னுடைய உச்ச வீட்டிலிருந்து குரு பகவான் 3 இடங்களை பார்ப்பார். பொதுவாக இந்த குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற இடத்துக்கு அதிக நன்மைகளை செய்வார். அப்போ இந்த 12 ராசிகளில் இந்த குரு பெயர்ச்சியானது ஒரு 3 ராசிகளுக்கு மிகப்பெரிய ஒரு யோக பலனை கொடுக்கும். அந்த 3 ராசிகள் எது அப்படின்னா, பொதுவாக எல்லா கிரகங்களுக்குமே தான் நிற்கின்ற இடத்திலிருந்து சம சப்தமமாக 7ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டை பார்ப்பார்கள். அதில் இந்த குரு பகவானுக்கு விசேஷமாக 2 பார்வைகள் உண்டு. அவர் தான் இருக்கின்ற இடத்திலிருந்து 5ஆம் வீட்டை பார்ப்பார். அதுக்கப்புறம் 7ஆம் வீட்டை பார்ப்பார், 9ஆம் வீட்டை பார்ப்பார். அப்போ இந்த கடகராசியில் இருக்கின்ற குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையாக விருச்சக ராசியில் தன்னுடைய பார்வையை செலுத்துவார். இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு பண முடக்கம் ஏற்பட்டிருக்கணும். ஏன் அப்படின்னா 8ஆம் வீட்டில் குரு பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தார். இப்போ 9ஆம் இடத்துக்கு வர்றார், பாக்கியஸ்தானத்துக்கு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த விருச்சக ராசிக்காரங்க வீட்டில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு கணவன் மனைவி பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும். பொருளாதார முடக்கம், வேலை வாய்ப்பில் ஒரு சுணக்கம், இதெல்லாம் வந்து இப்போ நிவர்த்தி அடையும். அப்போ ஒரு யோகமான காலம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து இந்த மகர ராசிக்காரங்க 7 சனியிலிருந்து விடுபட்டாங்க. அப்போ அந்த மகர ராசியை தன்னுடைய 7ஆம் பார்வையால் பார்ப்பார். அப்போ இதுவரைக்கும் திருமணம் நடக்காத இருந்தவர்களுக்கெல்லாம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு திருமணம் நடக்கும். வாழ்க்கையில் ஒரு ஏற்றமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். கூட்டாளிகள் பிரச்சனை நீங்கும். தொழில் துறையில் வந்து அவங்க மேன்மை அடைவாங்க. அதுக்கப்புறம் இப்போ 7 சனியில் ஜென்ம சனியில் இருக்கக்கூடிய மீனராசி. இந்த மீனராசி குரு பகவானுடைய ஆட்சி வீடு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ராசியை தன்னுடைய வீட்டை குரு 9ஆம் பார்வையாக உச்ச பலம் என்று பார்க்கிறார். அப்போ அங்கே இருக்கக்கூடிய சனி பகவான் ஒரு கட்டுக்குள்ளே வருவார். ஏற்கனவே இருட்டாக இருந்த ஒரு ராசி இப்போ முழு வெளிச்சத்துக்கு வருது. அப்போ அந்த ஜென்ம சனியிலிருந்து இந்த மீனராசிக்காரங்க விடுபடுவாங்க. அவங்களுக்கு குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கும். தொழில் துறைகள் மேலோங்கும். குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அப்போ இந்த 12 ராசிகளில் மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் இந்த குரு பெயர்ச்சியினால் விருச்சகம், மகரம், மீனம் இந்த 3 ராசிகளுக்கும் கிடைக்கும். வாழ்க வளமுடன். எல்லாம் நிறைவாகட்டும். சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும். ஓம் நற்பவி.